பாத சமர்ப்பணம் அப்படின்னு அவர்களால் முடிஞ்ச தட்சணை எவ்வளோ தட்சணையோ காசோலையோட அதில் சேர்க்கலாம். ஏன்னா எல்லாம் சுவாமிக்கு சேர்வதாக ஐயம். அதே நம்முடைய ஆலய பணியாளர்கள் இந்த ஆலயத்துக்கு நிகழ்வுகளை சேர்த்துக் கொள்வார்கள். அதனால அவர்களால் முடிந்ததை அந்த தட்டலையை சேர்க்க வேண்டும் என்பதை திருமங்கல் ஆனவன் அதை கொண்டு வருவார்கள். அப்போ கொண்டு போது அவர்களால் முடிஞ்ச பாத காணிக்கையை செலுத்துமாறு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை எல்லோரும் திருமங்கல் ஆகும்போதும் நினைச்சுக்கணும். ஏன்னா போய் அடக்கும் போதும் அதை பிரார்த்தனை பண்ணீங்க. இந்த சிரம மாங்கல்ய இதெல்லாம் தெரிஞ்சா சொல்லுவார்கள். அதெல்லாம் தெரிஞ்சவர்கள் சொல்ல வேண்டும். தெரியாதவர்கள் இங்கே வெஹிக்கிள் சொல்லுவாங்க, அதை சரியாக காதில் கேட்டுக்கணும். இதெல்லாம் கேட்டுக்கொண்டா அந்த நம்முடைய குழந்தைகளுக்கு அப்படியே மாங்கல்ய வாக்கியம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உத்தியோகம், வியாபாரம், குழந்தையெல்லாம் நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு, அதெல்லாம் இப்போ பிரார்த்தனை பண்ணிக்க. குழந்தை மேல் வீடுக்கு படிக்கணும், அதுக்கு பைசா வரல, அதெல்லாம் இப்போ பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதையும் ஏன்னா திருமங்கலத்தை விட்டு அடுத்த கட்டம் இருக்கும் இல்லையா, குழந்தைகள் நல்லா படிக்கணும், நல்லா மேலே உத்தியோகம் பண்ணணும், நிறைய கைங்கரியம், சிவ கைங்கரியம்